எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கொஞ்சம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது மூஞ்சியெல்லாம். ம். வாழ்த்து. இந்த நீர்ப்பயிற்சியில போட்டாவே ம். நீர்ப்பயிற்சியில போட்ட அதாவது இந்த ஜீரண நீர் சுரக்காம இருக்கிறப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஜீரண நீர் சுரக்காமல் இருக்கும் பொழுது அது தன்னுடைய திசுக்களை அழிய விடுவதில்லை. உடல் திசுக்களை ம். உடல் திசுக்கள் அழியாம இருக்கிறது. அந்த திசுக்களுக்கு கீரையோ கீரை கீரை வேக வைத்த கீரை, வேக வைத்த காய், வேக வைத்த கனி சாப்பிடுகின்ற பொழுது பெரிய நட்டம் ஏற்படுவதில்லை. பெரிய நட்டம். ம். ஆனால் இதை விட்டு விதைகள், விதை, சதை, விதையால் செய்யப்பட்ட உணவுகள், சதை, இறைச்சி உணவுகள், ம். விதை உணவுகள், விதையிலிருந்து பெறப்படுகின்ற மாவு, விதையிலிருந்து பெறப்படுகின்ற எண்ணெய், இதே விதையிலிருந்து விதையை நேரடியாக சாப்பிட்றது, விதையை பருப்பா சாப்பிட்றது, விதை எண்ணெயா சாப்பிட்றது, விதை மாவா சாப்பிட்றது. நெல்லு விதை தானே மாவா மாறுது. நெல்லு விதை இதுல இயற்கை என்ன பண்ணுதுன்னா அந்த ஜீரநீரை சுரக்க வச்சு அவனை சாகடிக்குது. இயற்கை ஜீரநீர். இப்போ குழந்தைகளுக்கு ஏன் கனிகள் கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு இயற்கை என்ன பண்ணுதுன்னா அந்த விஷத்தை உண்டாக்குது. ஜீரண நீருங்கிற விஷத்தை உண்டாக்கி அந்த குழந்தையை சாகடிக்க பார்க்குது. அந்த ஜீரநீர் அந்த ஜீரநீர் எதிர்ப்பாற்றலை குறைக்கக்கூடியது. ஏன்னா அதுல ஒரு காந்தம் இருக்குது. இந்த நீர்ல ஒரு காந்தம் இருக்குது, காந்த பண்பு. அது என்ன பண்ணுதுன்னா தசையில் இருக்கிற நல்ல திசுக்கள் போல திருடுது. எலக்ட்ரான் ஒளி புற திருடுது. அது பேர் ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. நம்ம குழுவில் தானே வந்திருக்கீங்க நீங்க? குழு தானே? ரைட், குழு தான். குழுவில் தான் இருக்கு. நீர் மருத்துவ குழுவில் தான் இருக்கிறீங்க. காலை நீர் மருத்துவ குழு. இப்ப அந்த குழந்தைகள் சாப்பிடுகின்ற பொழுது அதே நிலைதான், பெரியவர்களுக்கும் அதே நிலைதான். பெரியவர்கள் ஜீரண நீரை நிறுத்தி பழகி அகத்தூய்மை காய்கறியில பண்றோம். தண்ணீரும் காய்கறியில பண்ணும் பொழுது நமக்கு விடுதலை கிடைச்சிருது. அந்த அந்த விஷ நீர் சுரப்பது கட்டுப்படி ஆகுது. அதே நேரத்துல மலச்சிக்கல் வராது. ஆரம்பத்துல மலச்சிக்கல் வரும் இல்லையா? மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்காக கீரையோ, வேக வைத்த கீரையோ, வேக வைத்த காயோ, வேக வைத்த கனியோ சாப்பிடுகின்ற பொழுது அந்த திருடுகின்ற அந்த திருடுகின்ற நீருக்கு இது என்ன நன்கொடையா கொடுத்துருது. திருடுகின்ற நீர், அந்த ஜீரநீர் காந்தத்தன்மையுடையது. அது எலக்ட்ரானை ஒளிய புற திருடும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அணு இருக்கு இல்லையா? காய்கறிகள் இருக்கிற அணுக்கள், பழங்கள் இருக்கிற அணுக்கள், நாம் சாப்பிடுகின்ற அகத்தூய்மை செய்யக்கூடிய அந்த கீரை, காய், கனி இதெல்லாம் வேக வைத்து கொடுக்குறோம். வேக வைத்து சாப்பிட்றோம், பச்சையை சாப்பிட்றோம். அது எப்படி இருக்கட்டும். அதுல இருக்கிற எலக்ட்ரான்கள் அதை திருடும் பொழுது தானமா கொடுத்துருது. இல்லை, இதை விட்டு வேற சாப்பிடும் பொழுது மனிதன் மெல்ல 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 அது என்ன பண்ணுதுன்னா மனிதனை சாகடித்து விடுகிறது. அந்த சாவடிக்கிறது உடனே தெரியறது இல்லை. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதுதான் இயற்கையில் உண்டான ரகசியம். இதுக்கு ஆங்கில மருத்துவத்துல ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. நாம சொன்னது கொடிய ஜீரண நீர், விஷ நீர். இந்த விஷ நீருக்கு காந்த பண்பு இருக்குது. இந்த காந்தம் என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருக்கிற நல்ல அணுக்களை திருடிக்கொள்ளும். காந்தம் என்ன பண்ண பிடிச்சி இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களை பூரா திருடி 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 அது வளர்ந்து அது பூதாகாரமா வளர்ந்து நம்மளை கொண்டு போடுது. இதுதாங்க அடிப்படை. என்ன புரியுது? இப்ப இந்த ஜீரண நீருக்கு அமைதிப்படுத்துகின்ற பொழுது ஜீரண நீர் அமைதிப்படுத்திடும். ரெண்டாவது அகத்தூய்மை பண்றதுக்கு கீரை காய்களை சாப்பிட்றப்ப நோய் நல்லாயிருது. இதோட சார் இன்னைக்கு ஒருத்தர் வரலையா? அதே ஆச்சரியமா இருக்கு, ஒருத்தர் வரலையா தெரியுது. காலையில நம்ம கூப்பிடும் போது ஒருத்தரை காணும், இப்பயும் ஒருத்தரை காணும். ஆமா, இடையில வந்தாங்க ஒருத்தரை காணும். சரி, இப்ப இது 2 நிமிஷம் பேசி நிறைவு செஞ்சுக்கலாம்.
மனிதன் எதை செய்யக்கூடாது என்று பட்டியல் போட்டால் அதற்கு முடிவே இருக்காது. எதை செய்யக்கூடாது என்று பட்டியல் போட்டால் அதுக்கு முடிவே இருக்காது. ஆகவே மனிதன் எதை செய்ய வேண்டும் என்பதை கீழே எழுதுகிறேன். எதை செய்ய வேண்டும், இதை செஞ்சா போதுமப்பா, இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கும் வரை அதை அந்த இயற்கையிலேயே விட்டுவிட வேண்டும். தாய்ப்பால் குடிக்கிறப்ப அது இயற்கை, அப்படியே விட்டுவிட வேண்டும். அதற்கு பிறகு பழச்சாறுகளை பழங்களையும் கொடுத்து உள்சுத்தம் செய்ய வேண்டும். இங்கதான் அங்க வருது பாருங்க, உள்சுத்தம் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அர்னால்ட் எக்ரிட் எழுதுகிறார். அதன்பின் குழந்தைகளை பழத்திலேயே வளர்க்க வேண்டும் என்று எழுதுகிறார். இதனால் உடல் சுத்தமாக காப்பாற்றி வைக்கப்படும். இன்னைக்கு 100க்கு 100 பெண்கள் இதை செய்யறது இல்லை. 100க்கு 100 கொடூரமா வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் நிரந்தர நோயாளியா மாறிடுறாங்க. இதை மாற்றி அமைக்கணும். இதை பற்றி யோசனை பண்ணுங்க. மீண்டும் இதை பற்றி பேசலாம். சரிங்களா? நன்றி.